சக்கரே இல்லை அதில் அப்படியே இப்போ ஊற்றிட்டேன் கப்போட ஊற்றிட்டேன். சக்கரெல்லாம் அப்படியே ஊற்றிட்டு போயிட்டேன். சரி, என் தந்தையோ பாண்டுராஜன். பாண்டுராஜனுக்கும் மந்தார குந்தி தேவிக்கும் எத்தனை பேர் பிறந்தது தெரியுமா? எத்தனை பேருங்க? சொல்கிறேன் பாபா. சக்கரை இல்லையா? அது ஒண்ணுமே இல்லை. சக்கரை இல்லாம மகடஞ்சாவடி அறியாமல் உள்ள நம்மளுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய உருவாகப்பட்ட என்ன பாட்டமசாமி குரு அவர்கள் அனைவருக்கும் 50 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பளிப்பு செய்து அதாவது இன்னைக்கு நம்மளுடைய நாடகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் அவர் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி ஆண்டாண்டு காலமும் இன்று போல் என்றும்
அவருடைய பேரும் புகழும் ஆ, அதாவது நாட்டுக்குள்ள வளரணும். ஆமா அப்படி இருந்தாலும் ஆ, நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தை பெற்று ஆ, அவருக்கு நோய் நொடி வீடுபணி எல்லாம் நீங்கி ஆ, பில்லி சோனி காத்து கருப்பு எதிர்னாலும் அவர்கிட்ட அணுகாது. ஆமா அப்படி இருந்த போதிலும் ஆ, 100 ஆயில கொடுத்து ஆ, அவர் இன்னும் நீண்ட காலத்துக்கு நம்மளுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆ. பச்சிமனை வேண்டுகிற ஒரு அமோஜயம். அப்படி இருந்த போதிலும் இருந்த போதிலும் அதாவது நாங்களும் ஐவர் பிறந்தோம். ஓ ஐவராஜாக்கள் ஐவர் ராஜாக்கள் பிறந்து பிறந்து யாராருக்கு யாரார் பிறந்தோம்? யாராருக்கு யாரார் பிறந்தீங்க தருமன் பீமன் அர்ஜுனன் மூவரும் ஆ, குந்தமா தேவிக்கு ஓ பிறந்தோம். குந்தமா தேவிக்கு உண்மைதான். சரி சகல சகாதேவன் என்னுடைய சிறிய தாய் மந்தாரவாதிக்கு பிறந்தோம். ஓ மந்தார தேவிக்கு உண்மைதான். சரிங்க அப்படி பிறந்து பிறந்து நாங்க சின்னம் சிறுவையிலே ஆ, அதாவது ஆ, சிறு பாலராக ஆ, நாங்க விளையாடி கொண்டு ஆ, பாடசாலை சென்று சரி பாடத்தை படித்து ஆ, இந்த மாதிரி விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஆ, ஆனா இன்று தினம் ஆ, என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் அதாவது ஆ, விளையாட்டுகளை விளையாட வேண்டும், ஆமா பாடசாலை போக வேண்டும், போக வேண்டும் குருவை பார்க்க வேண்டும். ஆமா அதனால அப்படி இருந்த போதிலும் இருந்த போதிலும் இதோ என் தம்பிமார்கள் ஆ, விளையாடி கொண்டு இருப்பார்கள். சரி அண்ணன் தருமன் அழைத்தார் என்று சொல்லி ஆ. என் தம்பிமார்களை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும். ஆ.